பணம் என்னடா? பணம் பணம். 5 வருடங்களுக்கு முன் அமெரிக்காவில் செட்டிலாகிவிட்ட என் நெருங்கிய தோழி நித்யா அண்மையில் சென்னை வந்திருந்தாள். எப்பொழுது அவள் வந்தாலும் அவள் வீட்டிற்கு நானும் என் வீட்டிற்கு அவளும் ஒரு விசிட் அடித்து போன கதை வந்த கதையெல்லாம் பேசி மகிழ்வதுண்டு. இம்முறை வழக்கம் போல அவள் வீட்டிற்கு விசிட் செய்தேன். அவளது ஒன்றுவிட்ட தங்கை ஷீலா பற்றி விசாரித்தேன். பள்ளியில் நாங்கள் மூவரும் ஒரே கிளாஸ்மேட்ஸ். ஷீலாவும் அமெரிக்காவில் மற்றொரு பகுதியில் செட்டிலாகி இருந்தாள். அவளை பற்றி நான் கேட்டதும் அவளை பற்றி இப்போ என்ன என்று ரொம்பவும் சுவாரஸ்யம் இல்லாதவள் போல் அவள் பேசிய விதம் எனக்குள் ஒரு சுவாரஸ்யத்தை தூண்டித் துருவி, என்னடி ஆச்சு உங்களுக்குள் என்று விசாரித்தேன். அவள் கூறிய விதத்திலிருந்து நூல் ஊடாடாத அவர்கள் உறவையும் நட்பையும் பணம் ஊடாடி கெடுத்த விவரம் புரிந்தது. அவசரத்திற்கு உதவிய ஒரு சிறு தொகைக்காக கொடுத்த ஒரு வாரத்திற்குள் 50 போன் அடித்திருக்கிறாள் ஷீலா. வேறு இடத்தில் புரட்டி உடனே அனுப்பி வைக்கத்தான் பட்ட பாட்டை விவரித்தான் நித்யா. இந்த விஷயத்தில் நிதயாவின் கணவருக்கும் மனவருத்தமாம். அப்படி இப்படி பேச்சு முற்றி தற்போது ஒருவருக்கொருவர் பேச்சு வார்த்தை இல்லையாம். விடை பெற்று திரும்பிய என் மனதில் பணம் மனிதர்களை என்ன பாடுபடுத்துகிறது என்கிற சிந்தனை ஓட்டங்கள்தான் உறவை வளர்க்க உதவுவதும், பணம்தான் உறவை பிரித்து விடுவதும், பணம்தான் நட்பை மலரச் செய்வதும், பணம்தான் நட்பை பகைமையாக மாற்றுவதும், பணம்தான் அச்சடித்த அரசின் அந்த தாளுக்குத்தான் எத்தனை சக்தி. உலகில் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள். அவர்களுக்கு பணம்தான் எல்லாம். பணம்தான் பேச்சு, பணம்தான் செயல், ஏன் பணம்தான் சுவாசம். மற்றவர்களை அவர்கள் எடை போடுவது கூட பணத்தை வைத்துதான். பணத்தை மட்டுமே பெரிதாக நினைப்பவர்களை நாம் எளிதாக அவர்களது சொல் செயல் மூலமாக அடையாளம் கண்டு கொள்ளலாம். அவங்க வீட்லே அந்த தாத்தா இறந்ததுக்கு நான் போகலே, போன்லயே விசாரிச்சுட்டேன். போக வர செலவு போனா ஏதாவது செய்யணும். இதெல்லாம் மிச்சம் பாரு. இது ஒரு செல்வந்தர் மனைவியின் பேச்சு. நான் அவள் வீட்டுக்கு போனா பழம் என்ன பிஸ்கெட் என்னன்னு அள்ளிக்கிட்டு போவேன். அவள் என்ன இப்படி வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்து நிற்கறா? இது வந்தவளின் பண வசதி அறிந்தும் சொல்லப்படுகிற குத்தல் வார்த்தைகள். நான் அவ மகள். கல்யாணத்துக்கு வெள்ளியிலே காமாட்சி விளக்கு வாங்கி வச்சேன். அவ என்னடான்னா என் மகளுக்கு எவர் சில்வர் குடத்தை வாங்கிக்கிட்டு வர்றா? கொஞ்சம் கூட தராதரம் தெரியலையே. இனிமே அவளை ஒரு வெவல்லே வைக்க வேண்டியதுதான். இதுவும் வத்தவளின் சக்தியை புரிந்தும் புரியாதது போல ஒரு இடக்கு பேச்சு. நாங்க ஒரே பஸ்ஸிலேதான் போனோம். நான் 2 தடவை காப்பி டீக்கு காசு கொடுத்தேன். மனுஷன் பர்ஸை வெளியே எடுக்கலையே. இது ஒரு வடிகட்டின கஞ்சனின் சொல். இதோ பாருமா, உங்கப்பா முடியாம சீரியஸா இருக்கிறதா? தந்தி வந்திருக்கு. அவருக்கு நினைவு போறதுக்குள்ளே உனக்கு வீட்டை எழுதி வைக்கச் சொல்லு. அப்புறம் நீ உங்க அண்ணன் முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டியதுதான். இது மற்றவர் சோகத்திலும் சுகம் காணும் ஒரு மாமியாரின் பேச்சு. இவையெல்லாம் பணம் ஒன்றுதான் வாழ்க்கையில் பிரதானம் என்று எண்ணுபவர்கள் வார்த்தைகள். நீங்கள் பணம் ஒன்றை மட்டுமே பெரிதாக நினைக்கிறீர்கள் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொண்டால் உங்களை விட்டு வெகு தூரம் விலகிப் போய்விடுவார்கள். நட்பு மட்டுமல்ல, உறவும் விலகிப் போய்விடும். சிவருக்கு பணம் இருக்கும் அளவிற்கு மனம் இருப்பதில்லை. வாழ்க்கையில் சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியம்தான். ஆனால் இவர்கள் கடைபிடிப்பது சிக்கனத்தை அல்ல, கஞ்சத்தனத்தை. அடுத்தவருக்கு பண உதவி செய்வதென்றால் அப்படியே நடுங்கி விடுவார்கள். கணக்கு பார்த்து நோட்டை தடவி செலவிடும் இவர்கள். தனக்கு மேல் தன் தான தர்ம கணக்குகளை அந்த ஆண்டவன் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று ஏனோ உணர்வதில்லை. நீங்கள் ஒருவருக்கு ஒன்றை மனமகிழ்ச்சியுடன் மன திருபதியுடன் செய்தால் அது வேறு விதமாக 10 மடங்காக பெருகி உங்களை வாழ வைக்கும். அதாவது நீங்கள் மற்றவர்களுக்குச் செலவிடும் தொகைகள் விதைகளைப் போன்றவை. நிச்சயம் நன்றாக விளைந்து பன்மடங்கு லாபம் கிடைக்கும். ஆனால் ஒரு விஷயம் முக்கியம். விளைநிலம் நல்லதாக இருக்க வேண்டும். தகுதி வாய்ந்த நபருக்கு தகுந்த நேரத்தில் நீங்கள் செய்த உதவி உங்களை தக்க நேரத்தில் தலை காத்து வாழ வைக்கும். பணத்தை பெரிதாக எண்ணுபவர்கள் விளையுமோ விளையாதோ என எண்ணி விதைக்காமலேயே இருந்துவிடும். விவசாயியை போன்றவர்கள் விதைக்காதவர்கள். வாழ்வில் அறுவடைதான். ஏது அறுசுவைதான். ஏது ஒருவருக்கு ஆபத்தான நேரத்தில் நீங்கள் பண உதவி செய்வதாக வைத்துக் கொள்வோம். இதனால் நீங்கள் அடையும் இன்பங்கள் என்ன தெரியுமா? உதவ முடிந்ததே என்று எண்ணி அதனால் அடையும் மன திருப்தி. ஆபத்தான நிலையிலுள்ள ஒருவருக்கு உதவும் நிலையில் தன்னை அந்த ஆண்டவர் வைத்திருக்கிறாரே என்று எண்ணும் நன்றியுணர்வு.
நீங்கள் செய்த தர்மம் 1க்கு 10 உங்களை வந்து அடையும் போது நீங்கள் வாழ்வில் அடையும் உயர்நிலை. தர்மம் தலைகாக்கும் எனும் கோட்பாட்டின்படி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஆபத்து காலத்தில் தலை காக்கும் தர்மத்தின் தன்மை. இப்படி நீங்கள் அடையும் இன்பங்கள் ஏராளம். சிலர் பண வசதி இருந்தாலும் மிகவும் ஆபத்தான நேரத்தில் கூட மற்றவர்களுக்கு உதவ மாட்டார்கள். என் ஆபீஸ் பியூன் பொண்டாட்டியை ஆஸ்பத்திரியிலே திடீர்னு சேர்த்திருக்கேன். ஒரு 500 ரூபாய் வேணும்னு கேட்டான். என்கிட்டே பணம் இருந்தது. ஆனா இல்லேன்னுட்டேன். இவன்கிட்டே திரும்பி வாங்க முடியுமா? பண விஷயத்திலே நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட். எனக்கு பணம் கடன் கொடுக்கறதும் பிடிக்காது, வாங்கறதும் பிடிக்காது. தயவு செய்து இந்த மாதிரி பணம் கேட்டு என் பிரின்சிபிளை கெடுக்காதீங்க. சிலர் தம்மிடம் ஒருவர் பண உதவி கேட்க வருகிறார் என்று எப்படியோ ஊகித்து விடுவார்கள். பாக்கெட் நிறைய பணம் இருந்தும் வாயிலிருந்து வரும் வார்த்தைகள் என்ன தெரியுமா? நானே உங்கிட்டே ஒரு 1000 கேட்கலாம் இருந்தேன். நீ முத்திக்கிட்டே உனக்கு எப்படியாவது கிடைச்ச எனக்கும் ஏற்பாடு பண்ணு, மறந்துடாதே. பண உதவி கேட்டு வந்தவர் முகத்தை தொங்கட போட்டுக்கொண்டு செல்வதை பார்த்து இவருக்கு ஏனோ அப்படி ஒரு மனநிறைவு. இவர்களுக்கெல்லாம் தாங்கள் ஏதோ புத்திசாலித்தனமாய் நடந்து கொண்டதைப் போல் ஒரு உணர்வு. வாழ்க்கையில் தங்கள் கணக்கின் மூலம் தாங்கள் ஏதோ வெற்றியடைந்து விட்டதைப் போல ஒரு இருமாப்பு. உண்மையில் ஆண்டவனது கணக்கின் முன் இவர்கள் தோல்வியடைந்து கொண்டிருப்பதை இவர்கள் சுத்தமாக உணர்வதில்லை. ஆபத்து காலத்தில் அபலைகளுக்கும் அனாதரவானவர்களுக்கும் நீங்கள் செய்யும் சேவை அந்த ஆண்டவனுக்கு நேரடியாகச் செய்யும் சேவைக்குச் சமம். உங்களால் முடிந்த அளவு மற்றவர்களுக்கு பண உதவி செய்யுங்கள். ஆண்டவன் உங்களுக்கு பணத்தை வாரி வழங்கியிருப்பதே எவ்வளவு தூரம் நீங்கள் மற்றவர்களுக்கு உதவுகிறீர்கள், வறிய நிலையில் உள்ள ஏழைகளுக்கு தர்மம் செய்கிறீர்கள் என்று சோதிக்கத்தான். உங்கள் வருமானத்தின் சிறு பகுதியை மற்றவர்களுக்காக ஒதுக்கி வையுங்கள். நெருங்கிய உறவினர்களிடமும் நண்பர்களிடமும் கணக்கு பார்க்காதீர்கள். கொடுப்பதற்கு முன் அவர் கொடுக்க தகுதியானவர்தானா என ஒரு முறைக்கு இருமுறை யோசிக்கத் தவறாதீர்கள். தகுதியானவர் எனும் பட்சத்தில் கொடுத்து உதவத் தயங்காதீர்கள். எப்படியும் அந்த பணமோ பொருளோ இரட்டிப்பு மடங்காக அவர் மூலமாகவோ வேறு வழியிலோ உங்களை வந்து நிச்சயம் சேரும். உங்களால் உதவி பெற்றவர் மட்டும் உங்களை வாழ்த்துவதாக எண்ணாதீர்கள். அவர் உள்ளிருந்து வாழ்த்துவது அந்த இறைவனின் குரல் என்பதை மறந்துவிடாதீர்கள். நீங்கள் பணத்தைக் கொண்டு மற்றவர்களை எடை போடலாம், ஆனால் ஆண்டவன் பணத்தைக் கொண்டு உங்களை எடை போடுவதில்லை.